அனைவருக்கும் வணக்கம். என்னை அனுதினமும் வழி நடத்தி கொண்டிருக்கும் எனது அருமை குருநாதர் பொள்ளாச்சி ஆனைமலை சுப்பிரமணிய ஐயா பாதம் வணங்கி, அனுஷணமும் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் பொற்பாதம் வணங்கி, இன்று என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா, யோகத்தை யோகமாக மாற்றுவது கிரகங்களா மானிட செயல்களா அப்படின்ற தலைப்பு. அதாவது ஆட்டுவிக்கும் அந்த நால்வர்கள் யாவர் அப்படின்ற தலைப்பு தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். யோகத்தை யோகமாக மாற்றக்கூடிய தன்மை இறைவன் ஆட்டோமேட்டிக்கு ஆறார வகுத்து வச்சிருக்கிறாரு அப்படின்ற விதத்தில் தான் என்னுடைய பேச்சுகள் எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஆனால் இருந்தாலும் நாம் அதை எப்படி வழிநடத்தி போகிறோம் அப்படின்றத ஒரு சின்ன விளக்கம், அதை தெளிவாக பார்ப்போம். பொதுவாகவே இன்றைய காலகட்டத்தில் ஜோதிடர்களில் யோகங்களை அடுக்கிக்கிட்டே போகிறாங்க. அதனாலே நம்ம யோகங்களை பற்றி நிறைய ஆராய்ச்சி ஆய்வுகள் எடுக்கும் பட்சத்தில் என்னுடைய குருநாதர் கொடுத்த அறிவுரையின் பேரில் யோகத்தை யோகமாக மாற்றுவது கிரகங்கள் மாற்றுமா அல்லது மனிதனுடைய செயல்பாடுகள் மாற்றுமா அப்படின்றத தலைப்பாக வச்சு போடுங்களையா அப்படின்னு சொன்னார். யோகங்கள் ஒரு கிரகமும் இன்னொரு கிரகமும் சேர்றது தான் யோகங்கள் சொல்லுவோம். பாவகங்கள் பாவகங்களில் நிற்கக்கூடிய கிரகங்கள் யோகங்கள் சொல்லுவோம். இல்லை ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை பார்த்தால் அந்த யோகமாக இருக்குது. குரு சந்திரனை பார்ப்பது, சந்திரன் குருவை பார்ப்பது, சுக்கிரன் குருவை பார்ப்பது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்வை மூலியமாக வரக்கூடிய யோகங்கள், கிரகங்கள் மூலியமாக வரக்கூடிய யோகங்கள், பாவகங்கள் மூலியமாக வரக்கூடிய யோகங்கள், இதைத்தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் நாம் இப்போ பேசக்கூடிய யோகங்கள் இயற்கையாகவே மனிதன் யோகமாக வாழ்வது எப்படி அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக ஆட்டுவிக்கும் அந்த நால்வர்கள் யாவர்னு கேட்டிருந்தோம்ல. இப்போ சூரியன் சந்திரன் தாய் தந்தையர்கள், லக்கணம் குழந்தை ஜனனம், அப்புறம் இன்னும் 2 பேர் இருக்காங்க. தாய் தந்தையர் இருப்பாங்கல்ல, அவர்களை தான் ராகு கேதுக்கள்னு சொல்லிட்டு நம்ம ஜோதிடத்தில் மென்ஷன் பண்ணுறோம். அதனால தான் நான் போட்டிருப்பேன் ஆட்டுவிக்கும் அந்த நால்வர்கள் யார். அப்போ ஒரு ஜனன படலம் வர்றதுக்கு தாய் தந்தையர்கள் இருப்பாங்க 2 பேர். அவர்களுடைய ஜனன படலத்தை கொடுத்த தாய் தந்தையர்கள். அப்போ இதன் மூலியமாக தான் இந்த ஜனனம் வந்திருக்கு அப்படின்றது தான் முக்கியமான பிராப்தம். இந்த பிராப்தம் ஏன் இங்கே எடுத்தேன் அப்படின்னா, இப்போ சூரியன் சந்திரன் ராகு கேதுக்கள் இவங்க 4 பேரை எடுத்துங்க. ஜோதிடத்தில் வளிமண்டலத்தில் ஒரே சீராக கரெக்டாக நகரக்கூடிய கிரகங்கள். அதுவே மற்ற கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி இவங்கெல்லாம் இவர்களுக்கு ஏற்றார் போல் நகரக்கூடிய கிரகங்கள். இது எல்லாரும் ஆய்வில் அறிந்தது தான். இது எப்படிங்க? ஏன்னா சூரியனாக இருந்தாலும் சரி, சந்திரனாக இருந்தாலும் சரி, ராகுவாக இருந்தாலும் சரி, கேதுவாக இருந்தாலும் சரி, இதை கரெக்ட் பண்ணுறது எப்படி? இவங்க அவங்க மட்டும் கரெக்டாக தான் வளிமண்டலத்தில் நகர்ந்துக்கிட்டு இருக்காங்க. நாம் பூமியிலிருந்து பார்க்கும் பொழுது நமக்கு சில காலங்கள் அமாவாசை பௌர்ணமின்னு சொல்லிட்டு வருடத்திற்கு 12 அமாவாசை 12 பௌர்ணமி வரும். அப்போ என்ன ஆகும்? நமக்கு நீங்கள் எப்படின்னா எங்கேருந்து வேணாலும் தெரியுங்க, மறைஞ்சி போங்க, மரியாதை போங்க, தெரிஞ்சு வாங்க, தெரியாத வாங்க. ஆக மொத்தத்தில் எனக்கு அமாவாசை இத்தனை நாள் கழிச்சு வந்தால் அமாவாசை இத்தனை நாள் கழிச்சு வந்தால் பௌர்ணமி வரணும், இத்தனை நாள் கழிச்சு வந்தால் கிரகங்கள் ராகு கேதுக்களுடைய சாய கிரகங்களுக்கு கிராஸ் பண்ணும்போது கிரகணங்கள் வரணும். ஆக மொத்தத்தில் காலத்தை அளவீடு பண்ணுறதுக்கு இவங்க 4 பேர் முக்கியம். அதே போல் ஒரு பிறப்பினுடைய ரகசியம், ஒரு ஜனன படலத்துக்கு 4 பேர் அவசியம். அப்பா அம்மா அவர்களுடைய தாய் தந்தையர். ஆக மொத்தத்தில் ஆட்டிவிக்கும் அந்த நால்வர்கள் யாருன்றது தெரிஞ்சு போச்சுங்களா? அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் ஆட்டிவிக்கக்கூடிய நால்வர்கள் யார் அப்படி பார்த்தா சூரியன் சந்திரன் ராகு கேதுக்கள் இவர்களை அப்படியே தொக்கா எடுத்து பார்த்தோம்னா ஒரு ஜாதகத்தில் தெளிவாக தெரியும். அந்த கிரகங்கள் யோகங்கள், அவருடைய வாழ்வாதாரங்கள், அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய நடைமுறைகள், அவருடைய வெற்றி தோல்வி, அவருடைய அனைத்து விதமான செயல்களையும் இந்த நால்வரில் தெரிஞ்சிடும்.
அப்போ மற்ற கிரகங்கள்லாம் என்ன எதுக்கு இருக்குதுங்க? சப்போர்ட்டுக்கு இருக்குது, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. இது யார்கிட்ட எப்படி போய் கேட்டாலும், எத்தனை ஜோதிடர்களும் எத்தனை ஆய்வுகள் எத்தனை கோடி ஜாதகங்களை எடுத்து ஆய்வு பண்ணாலும் ஒரு ஜாதகத்தை 4 பேரில் வந்து முடிச்சிடலாம். ராகு கேதுக்கள் சந்திரன் சூரியன் ஜனன படலம், ஒரு ஜாதகனுடைய ஜனன படலம், அவ்வளோதான், வேலையை முடிஞ்சு போச்சு. அப்போ இது எப்படி இருக்கணும் அப்படின்றது வந்து நம்மளுடைய முன்னோர்கள் விதிமுறைகள் வகுத்து வச்சுட்டு போயிருக்காங்க. அதை அறிந்தால் அந்த ஜோதிடர்கள் அந்த ஜோதிடத்தை அந்த நூல்களை எடுத்து படித்து அதன் மூலியமாக இல்லை கற்ற ஆசான்களின் மூலியமாக குரு மூலியமாக வந்த அறிவு மூலியமாக அந்த ஜோதிடத்தினுடைய தன்மையை அந்த ஜாதகத்தை பலாபலன்களை எடுத்து சொல்லுவாங்க. இதை நிரூபிக்கிறதுக்கு நம்ம ஒரு சில விஷயங்களை சொல்லி தான் ஆகணும். எப்படின்னா, இப்போ இறைவன் சொல்லுவார், வள்ளல் பெருமான் சொல்லுவார், பெண்ணினுள் ஆணும் ஆணினுள் பெண்ணும் அன்னுர வகுத்த அருட்பெருஞ்சோதி. ஒரு ஆணுக்குள்ள பெண் இருக்காங்க, ஒரு பெண்ணுக்குள்ள ஆண் இருக்காங்க. அப்போ ஒரு ஆணுக்குள்ள பெண் இருக்காங்க, ஆனால் அவன் பெண்ணாக மாற முடியுமா? மாற முடியாது. ஆனால் சில இடத்துங்களில் சில சமயங்களில் அதை கொஞ்சம் நெளிஞ்சு மெலிஞ்சு வகுத்து அதுக்கு ஏற்றாற்போல் வாழ்க்கையை வாழணும் ஆணாக இருந்தால். அப்போ ஒரு பெண்ணுக்குள்ள ஆண் இருக்கும் பட்சத்தில் ஒரு சில சமயங்களில் சிக்கலான போராட்டமான காலங்கள் வரும். அப்போ அந்த பெண் ஆண் மாதிரி அறிவை செலுத்தி அந்த இடத்த காலங்களில் வாழணும். அப்போ அதற்காக தான் இறைவன் வந்து ஆணுநூல் பெண்ணும் பெண்ணினுள் ஆணும் படைத்தான். அப்போ அதே போல் பெண்ணினுள் 3 ஆணினுள் 2 அன்னுர வகுத்த அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்லி படித்தான். ஆணுநூல் வந்து 3, அதாவது பெண்ணுநூல் 3 ஆணுநூல் 2 அப்படின்றது என்னன்னா பாருங்கள், அற்புதமாக ஒவ்வொரு அந்த அகவல் பாடல்கள்லையும் வகுத்து வச்சிருப்பார். காத்தல், படைத்தல், அழித்தல், இந்த 3 தொழிலை பெண்ணுக்குள்ளே வைக்கிறான். அதான் பெண்ணுநூல் 3, ஆணினுள் 2. ஆணில் 2னா அருளல் மறைத்தல். அப்போ இந்த 5 சேர்ந்தது ஒரு குழந்தை. அதே போல் பெண்ணியல் மனமும் ஆணியல் அறிவும் அன்னுர வகுத்த அருட்பெருஞ்சோதி. பெண்ணினாலுமே அன்பு தான், ஆணினாலுமே அறிவு தான். அப்போ ஆணுக்கு அன்பு இல்லையா, பெண்ணுக்கு அறிவு இல்லையா என்ற கேள்வி இங்கே கேட்கக்கூடாது. ஆண்கிட்ட அறிவு தான் முந்திக்கிட்டு வரும், பெண்கிட்ட வந்து அன்பு தான் முந்திக்கிட்டு வரணும். அதுதான் இயற்கையினுடைய 6 வகுத்த அருட்பெருஞ்சோதி, ஆண்டவனுடைய இறைவனுடைய பிரபஞ்சத்தினுடைய டிசைன். ஒரு பெண் இருக்கிறான்னா அன்பு தான் முந்திக்கிட்டு வரணும், அறிவு வந்து பின்னாடி இருந்து செயல்படணும். ஒரு ஆண் இருந்தானா அறிவு தான் முந்திக்கிட்டு வரணும். அது எல்லா இடத்துலையும் அன்பு வந்து பின்னாடி இருந்து பக்கபலமாக செயல்படும். அப்போ வந்து ஆணுக்கிட்ட அன்பு இல்லையா, பெண்ணுக்கிட்ட அறிவு இல்லையான்னு கேள்வி கேட்கக்கூடாது. அது வந்து அறிவு விளக்கம் இருக்கிறவங்க இந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. அப்போ இறைவன் வள்ளல் பெருமான் எவ்வளோ அற்புதமாக அந்த அகவலில் சொல்லியிருக்காரு பாருங்க. பெண்ணியல் மனமும் ஆணியல் அறிவும் அன்னுர வகுத்த அருட்பெருஞ்சோதி. மனம்னா அன்பு, பெண்ணியல் கிட்ட வந்து அன்பு தான் முந்திக்கிட்டு வரணும். அப்படி இருந்தால் தான் அது பெண்ணாக காணப்படும். அறிவு முந்திக்கிட்டு வந்தால் அந்த இடத்த ஏற்கனவே இன்னொரு அறிவு இருக்குல்ல ஆண்கிட்ட, அது என்ன பண்ணும், பிரச்சனை ஏற்படும். அதுபோல் இதுதான் எப்படி காலத்தில் 6 வகுத்து வச்சுருக்கான் பாருங்க. இந்த இடத்த இந்த தலைப்புக்கு ஏற்றார் போல் எங்கே ஐயா இருக்குது அப்படின்னா பாருங்கள், ஒருவருடைய யோகத்தை கிரகங்கள் வகுக்குதா அல்லது மனிதர்கள் வகுக்கிறார்களா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு சின்ன உதாரணம். ஒரு கிளாஸில் 13 வயசு பசங்க வந்து ஒரு பேஸ்கெட் பால் விளையாடுறாங்க. ஒரு பையன் மட்டும் தமிழ்நாடு லெவலில் செலக்ட் ஆகிறான். 7 பேர் வந்து விளையாடுவாங்க பேஸ்கெட் பாலில். ஒரு பையன் மட்டும் தமிழ்நாடு லெவலில் செலக்ட் பண்ணுறான், மீதி 6 பேர் வந்து செலக்ட் ஆகலை, அப்படியே வந்துடுறாங்க. இந்த ஒரு பையன் வந்து தமிழ்நாடு லெவலில் செலக்ட் பண்ணுறதுக்கு அவன் விளையாடி இருக்கணும். அவன் குழந்தையிலிருந்தே அதை பயிற்சி எடுத்துக்கிட்டு யாருக்கிட்ட தனியாக போய் விளையாட முடியுமா? விளையாட முடியாது. ஒரு குழுவாக தானே விளையாட முடியும். அப்போ அவங்க கூட இருக்கிற சக தோழர்கள், அவங்க பள்ளி பருவத்தில் அவங்க கிளாஸ்மேட்டில் இருக்கிற அந்த வகுப்பில் இருக்கிற அனைவரோடு விளையாடி 7 பேரை தேர்ந்தெடுத்து ஒரு இடத்த
பயிற்சிக்கு ஏற்படுத்தி அது இன்னொரு இடத்துல போயிட்டு அவங்கக்கிட்ட பயிற்சி அவங்கக்கிட்ட வந்து விளையாடி அதில் ஒருத்தன் மட்டும் செலக்ட் ஆகிறான். அப்போ அந்த ஒருவனுக்கு மீதி 6 பேர் துணை புரிகிறாங்க. அனுதினமும் காலையில் எழுந்திருக்கிறாங்க, பயிற்சி செய்கிறாங்க. 6 மாதம், 1 வருடம், 2 வருடம், 3 வருடம், 5 வருடம், 10 வருடம் செயல்பட்டு ஒருவன் மட்டும் தமிழ்நாட்டுக்கு செலக்ட் ஆகிறான். மீதி 6 பேர் வந்து சாதாரண நிலைக்கு வந்துடுறாங்க. அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க வாழ்ந்து அவங்கவுங்க வாழ்க்கையோட பயணப்படுறாங்க. அப்போ அந்த ஒருவன் தமிழ்நாடு லெவலுக்கு செலக்ட் ஆகிறதுக்கு அந்த 6 பேருக்கு துணை புரிஞ்ச அந்த 6 பேருக்கு இறைவன் என்ன பிராப்தம் செய்வார்? அந்த ஒருவனுக்கு அந்த ஒருவன் உலக லெவலில், மாநில லெவலில் அவன் வெற்றி கொண்டு போய்கிட்டே இருக்கிறான். அவனுடைய வெற்றிக்கு இவங்க உதவுனாங்கல்ல, இவங்களுக்கு அதுக்கு பங்கு உண்டு. அதை எப்படியாவது மறைமுகமாவது கொண்டு வருவார். அப்போ இவன் ஒரு ஆள் தான் நம்ம தமிழ்நாட்டு டீமில் செலக்ட் ஆகிறான். அவன் செலக்ட் ஆகிறதுக்கு நான் ஏன் அவன் கூட விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினச்சாங்கன்னா அவங்க கூட விளையாட முடியுமா? இல்லை அவன் தான் அந்த தமிழ்நாடு லெவலில் செலக்ட் ஆக முடியுமா? அப்போ இது போல் ஒவ்வொரு செயல், இது உதாரணத்துக்கு தான் சொன்னேன். இப்போ விளையாடிட்டு இருக்கிற உலக கோப்பை என்று சொல்லக்கூடிய கிரிக்கெட் உலக கோப்பையாக இருந்தாலும் சரி, ஹாக்கியாக இருந்தாலும் சரி, வாலிபால், ஃபுட்பால் எதுவாக இருந்தாலும் சரி, ஒருவர் மட்டும் மிக சிறந்த ஆட்டக்காரராக தேர்ந்தெடுத்து அவர் பரிசுகளை வெல்வார். அவர் கூட விளையாடணுங்களுக்கெல்லாம் வந்து பங்கு உண்டு இல்லை? அது அங்கே போய் 11 பேரோ 7 பேரோ விளையாடுறாங்களா? அதை மட்டும் சொல்லலை, அடி மட்டத்திலிருந்து அவங்க போன பாதைகளை சொல்லிகிட்ருக்கேன். அப்போ அவர்களுக்கு எல்லாரும் உதவி இருப்பாங்கள்ல. அதுபோல் ஒருவருடைய யோகம்ன்றது என்னன்னா, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு இன்னொரு உயிரோட, இன்னொரு சக தோழர்களோட, இன்னொரு சக உயிர்களோட ஆற்றும் பணிகள் தான் உங்களுக்கு அது யோகமாக வரும். இன்றைக்கி உதாரணத்துக்கு ஒரு யோகமான ஒரு கோடீஸ்வர யோகம்னு வந்துடுது. அவன் பல கோடிகளை வச்சிட்ருக்கான். ஆனால் தனக்குன்னு வச்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு ஈயாமல், அந்த பரஸ்பர குணம் இல்லாமல் தன்னகத்தையே வச்சுக்கிட்டான்னு வச்சுக்கேன். அது செல்வமாக இருந்தாலும் சரி, தன் திறமையாக இருந்தாலும் சரி, தன்னுடைய வீரமாக இருந்தாலும் சரி, மற்ற அனைத்து 16 வகையான செல்வங்களும் இதில் அடங்கும். இதை தன்னகத்தையே பயன்படுத்தினானா இவனுடைய தலைமுறைகள் என்று சொல்லக்கூடிய தன் பிள்ளைக்கு ஒரு பிள்ளை. அப்போ என்ன ஆகி போகுது? தன் பிள்ளைனா சூரியன் சந்திரனோடு அடங்கி போகுது. அடுத்தது அதுக்கு அடுத்த ஒரு தலைமுறை வந்துட்டுனா இவர் வந்து ராகு கேதுக்களாக மாறிவார். இது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக அதுதான் நிர்ணயம் பண்ணும் அந்த யோகத்தை அந்த ஒருவருடைய ஜாதகத்தில். அப்போ இப்போ நான் செய்கிற செயல்கள் என்னுடைய பிள்ளைக்கு போகுதோ இல்லையோ, என்னுடைய பிள்ளையினுடைய பிள்ளைக்கு கண்டிப்பாக போகும்ன்றதை வந்து நிதர்சனமாக சொல்லலாம். இப்படி தான் வகுத்து வச்சிருக்கிறேன் அப்படின்றத தான் சில உதாரண கதைகள்லாம் சொல்லிட்டு இருந்தேன். பெண்ணுக்குள் ஆணும், ஆணுக்குள் பெண்ணும், பெண்ணினுள் 3, ஆணினுள் 2. அதே போல் இந்த அகவல்களில் நிறைய பாடல்கள் வைப்பார். ஆணுக்கு வந்து 4, பெண்ணுக்கு 4, ஆணுக்கு 3 அதை தத்துவ உட்பொருட்கள் இருக்கும். அப்போ 4, 3 சேர்ந்து தான் கருவாக உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு 6 வகுத்த அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை எப்படியெல்லாம் இந்த படைப்பு தொழிலை, இந்த காத்தல் தொழிலை, இந்த அழித்தல் தொழிலை, இந்த அருளல் தொழிலை, இந்த மறைத்தல் தொழிலை செய்து கொண்டிருக்கிறான்னு சொல்லிட்டு 1596 பாடல்களில் அற்புதமாக தத்துவமாக உதாரணமாக எடுத்து நமக்கு வள்ளல் பெருமான் எடுத்து கொடுத்துட்டு போயிருக்கிறார். அப்போ வந்து ஒருவருடைய யோகம் என்கிட்ட மட்டுமே இருக்கணுமா அப்படின்றத நான் எண்ணி பார்த்து அதை இன்னொருத்தவங்களுக்கு பகிரும்பொழுது அது என்னுடைய தலைமுறைக்கும் போய் சேருது. அது என்னுடைய தலைமுறைன்றது வந்து நான் என்னுடைய இரத்தத்தில் பிறந்த என்னுடைய மகனாக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற சகோதர உறவுகளாக என்னுடைய உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, என் உடன் பிறந்தவர்களுக்கு உடன் பிறந்த சகோதரர்களாக இருந்தாலும் சரி, என்னுடன் இன்று சமகாலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைத்து சக தோழர்களாக இருந்தாலும் சரி, தோழிகளாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, சிறியவர்களாக இருந்தாலும் சரி, நான் ஆற்றும் காரியங்கள் என் வம்ச வழியாக அது கடத்தப்படுகிறது அப்படின்றத வந்து அப்படியே அறுதியிட்டு உறுதியாக நம்ம சொல்லலாம். அப்போ நாம் இப்போ ஒரு சில விஷயங்களில் கஷ்டப்படுறோம். இந்த செயல் எனக்கு கிடைக்கவே மாட்டுது, அந்த செயல் எனக்கு கிடைக்கவே மாட்டுது, அது நினச்சா நடக்க மாட்டுது, அதில் போனால் தடையாக இருக்குது, அதில் போனால் கஷ்டமாக இருக்குது, என் மனைவி இப்படி பண்ணுறாங்க, என்னுடைய மக்கள் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ இதுக்கு முன்னாடி
உங்களுடைய தாய் தந்தை, உங்களுடைய தாய் தந்தையருக்கு தாய் தந்தை, இவர்களுடைய வம்சாவழிகள் வந்தாலும் சரி, நீங்கள் அந்த வம்சத்தில் வந்ததுனால இந்த தடை தாமதங்கள்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் அவர்கள் செய்த தவறை நீங்களும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஞானிகள், சித்தர்கள், யோகிகள் இறைவனுடைய அருளை பெற்ற பிறகு உலக இயக்கமே இப்படி தான் இயங்கிட்டு இருக்கு. சார்புண்ணி பரம்பரை நம்முடைய உயிரினங்கள் அனைத்தும். அதனால் நீங்கள் தன்னந்தனியாக வாழாதீர்கள். அதனால்தான் சித்தர்கள், ஞானிகள், யோகிகள்லாம் மனிதர்களாக இருக்கிற வரைக்கும் தான் சக தோழர்களோடு இருப்பாங்க. யோகிகள் அவங்கள ஞானத்தை அடைஞ்சிட்டாங்கன்னா உலக பொதுமறைக்காக, உலக இயக்கத்துக்காக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்துக்கு ஒரு சித்தர் ஆகிட்டார், அவர் ஏதோ ஒரு வீதி வழியாக நடந்து போகிறாரு, ஏதோ ஒரு சாலை வழியாக நடந்து போகிறாரு, எதிரில் யாரோ ஒரு பெண்மணி வருவாங்க. 20 வருஷம் குழந்தை இல்லாத இருப்பாங்க, 15 வருஷம் குழந்தை இல்லாத இருப்பாங்க. இவர் மனசில் நினச்சிட்டாலே அந்த அம்மையாருக்கு குழந்தை பிறக்கும். அப்போ அந்த அம்மையார் திடீர்னு எனக்கு எப்படி குழந்தை வந்தது, 20 வருஷமாக இல்லாமல் இருந்தது, 15 வருஷமாக இல்லாமல் இருந்தது, எப்படி குழந்தை வந்தது அப்படின்னா, அவர்கள் செய்யும் செயல்கள். அவர்கள் அந்த மாதிரி பல பேருக்கு அவர்கள் உதவி செய்திருப்பார்கள். அப்போ திடீர்னு இந்த மாதிரி செயல்கள்லாம் நடக்கும் அப்படின்றது தான் ஆறரை வகுத்த அருட்பெருஞ்சோதி. ஒன்றுக்குள்ளே ஒன்று வகுத்து வச்சுருக்காங்க நம்மளுடைய செயல்களை. அதனால்தான் நான் என்ற விஷயமும் தான் என்ற விஷயமும் இருக்கக்கூடாதுன்றத இறைவனை உணர்ந்தவர்கள் முதல்ல எடுத்து சொல்லக்கூடிய முதல் விஷயமே தான் என்ற எண்ணத்தை அழித்து விடுங்கள். ஏன்னாக்கா ஒன்னோடு ஒன்று பின்னி பிணைஞ்சு இருக்கக்கூடிய இந்த சார்புண்ணி இந்த புவி உலகத்தினுடைய வாழ்க்கையில் அந்த வான்வெளி மண்டலத்தின் மூலியமாக, இந்த கிரகங்கள் மூலியமாக யோகங்களை தருது அப்படின்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் கிரகங்களை பழி சொல்வது அல்ல. இப்போ கூட நான் படும் கஷ்டத்துக்கு என் தாய் தந்தையர்களை பழி சொல்வதில்லை. ஏன் அப்படின்னா, அவர்களுடைய தாய் தந்தையர்களுடைய கூறுபாடுகள் அப்படி இருந்திருக்கும். அவர்களையும் பழி சொல்ல முடியாது. அவர்களுடைய வாழ்ந்த சமகாலத்தில், அவர்களுடைய வாழக்கூடிய சூழ்நிலைகளில், அவர்கள் வாழக்கூடிய கால யுக மாற்றங்களில் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றார்கள் அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருந்திருப்பார்கள். அதனால தான் யாரையும் எதையும் நம்ம பற்றி கவலைப்படாத, நிகழ்காலத்தை இந்த சமகாலத்தில் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய், நீ என்ன செய்தாய் அப்படின்ற கேள்வியை கேட்டு அதற்கேற்றாற்போல் காலத்தை நகர்த்தார். இந்த காலத்தை நான் சரியாக கடந்தேன்னா என்னுடைய இந்த காலம் இறந்த காலமாகி போகுது. அப்போ இந்த காலத்தை சரியாக கடத்தும் போது இறந்த காலம் அற்புதமாக அது கடந்திருக்கும். அதை நான் போய் பார்க்கவே தேவையில்லை. எதிர்காலம் நல்லாவே இருக்கும். இதைத்தான் நம்மளுடைய யோகிகள், ஞானிகள், சித்தர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்த இந்த தலைப்புக்கு ஏற்ற தீர்வு என்ன, பதில் என்ன அப்படின்னா, யோகத்தை யோகமாக மாற்றுவது கிரகங்களா அல்லது மானிட செயல்பாடுகளா அப்படின்னாலும், காரியங்கள் அப்படின்னு சொல்லுவார் இறைவன். காரணமாக இருப்பது, காரியமாக இருப்பது இறைவனுடைய செயலே. ஆனால் அதற்கு காரியப்படுவது நாம் ஒரு கருவி, அவ்வளவுதான் சொல்லுவோம் கண்டி. இப்போ ஆத்மா பரிசுத்தமானது. அப்போ எப்படி இந்த உடல் மட்டும் அசுத்தம் அடையுது அப்படின்னா, எப்பொழுதுமே சூரியன் சந்திரன் வளிமண்டலத்தில் அப்படி வலதுபுறமாக சுற்றி கொண்டிருக்கிறாங்க. கிளாக் வைஸில் சுற்றிட்டு வராங்கன்னு வச்சுங்களேன். அதற்கு எதிர் கிளாக் வைஸில் ஏன் ராகு கேதுக்கள் வராங்க? முதல்ல தாய் தந்தையராக இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் வாரிசு எடுத்த உடனே ஏன் ராகு கேதுக்களாக மாறுகிறார்கள்? அதுதான் இறைவனுடைய படைப்பு, இறைவனுடைய பிரபஞ்சத்தினுடைய டிசைனு. இப்போ சூரியன் சந்திரராக இருக்கக்கூடிய நமக்கு ஒரு குழந்தை பிறந்த, அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தை பிறந்த உடனே நாம் ஏன் இந்த ராகு கேதுக்களாக மாறுகிறோம், நாம் ஏன் இந்த மாதிரி ஆகிறோன்னா, அதுதான் இறைவனுடைய டிசைன். நாம் ராகு கேதுக்களாக மாறிட்டோம்னா நாம் சிருஷ்டி இயங்கிறதுக்கு உண்டான காரண காரியங்களை நாம் செய்தே ஆக வேண்டும். அப்போ நான் செய்த பலன்கள் பூரா அது சுத்தமானதாக இருந்தாலும் சரி, அசுத்தமானதாக இருந்தாலும் சரி, அது சுபகாரியமாக இருந்தாலும் அசுபகாரியமாக இருந்தாலும் அது கடத்தப்படும். ஆர்என்ஏ டிஎன்ஏ வழியாக அது கடத்தப்படும். அப்படி கடத்தப்படும் பொழுது அப்போ பிறந்து வளர்ந்து வாழும் காலம் வரைக்கும் தான் நம்மளுடைய அனைத்து விஷயங்களும் மறைக்கப்படும். ஒரு ஜீவன் ஒரு பிரளயம் அடைஞ்சிடுச்சு, இயற்கை எழுதி விட்டது அப்படின்னா உடனே பண்ணோம், அனைத்து விதமான செயல்பாடுகளும் அந்த ஜீவனுக்கு தெரியும். ஆனால் அந்த தெரியுதுன்றதுனால உடனே அவங்க குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் மாற்றியா விடுது? மாற்றாது. ஏன்னாக்கா அது
இயற்கை பிரபஞ்சமாக மாறிடும். பிரபஞ்சமாக மாறிட்டா அது சிருஷ்டி இயங்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதுதான் பண்ணணும். அதனால தான் சித்தர்கள், ஞானிகள், யோகிகள்லாம் உடனே தன்னிலை அடைஞ்ச உடனே இருக்கிற கஷ்டப்படுறவங்கள அனைவரையும் மாற்ற மாட்டுறாங்க. சிருஷ்டி இயங்கிறத அவங்க கண்டுபிடிச்ச உடனே அவங்க சிருஷ்டியாக மாறிடுறாங்க. அதான் பிரபஞ்சமாக மாறிடுறாங்க. பிரபஞ்சமாக மாறிட்ட பிறகு தானாக வந்து எதையும் எடுத்து செய்ய மாட்டாங்க. யார் யாருக்கு என்னென்ன பிராப்தம் இருக்கிறோ அதை பார்த்துக்கிட்டு அதன் செயல் வடிவமாகவே அவர்கள் மாறி விடுவார்கள் அப்படின்றது தான். அப்போ இதிலிருந்து கிரகங்கள் வந்து ஒரு குறியீடுகளே தவிர அந்த கிரகங்களை நம்ம குறை சொல்வது கூடாது. கிரகங்கள் அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம முன்னோர்கள் வந்து வைத்த பேர் தான் சூரியன், சந்திரன், ராகு, கேதுக்கள், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, இவங்க எல்லாருமே அந்த குறியீடுகளை வச்சு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சுப அசுப பண்புகளை, குணங்களை, பலன்களை எடுத்து சொல்வதற்காக உரைக்கப்பட்டதே தவிர மனிதனுடைய செயலில் தான் அது அடங்கி இருக்கிறது. மனிதனுடைய செயல்களே எதிர்காலத்தில் வரும் தன்னுடைய வாரிசுகளாக இருந்தாலும் சரி, எதிர்காலத்தில் வாழும் நம்மளுடைய சகோதர ஒற்றுமைன்னு சொல்லுவார் வள்ளல் பெருமான். அனைவரும் தன்னுடன் பிறந்த அனைத்து உயிரினங்களும், தன் உடன் பிறந்த இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களும் சகோதர ஒருமைப்பாடோடு வாழணும். அதனால தான் அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த ஒருமைப்பாடில் வாழறது. அப்படி வாழக்கூடிய மனிதனுக்கு இறைவன் விளக்கம் அப்படியே அதி அற்புதமாக விளங்கும். அந்த மாதிரி வாழ்ந்தான்னு வச்சுக்க மனிதன், அவனுடைய அறிவு விளக்கம் மேற்கொண்டு அறிவு விளக்கம் வெளிப்பட்டாலே இறைவன் தடுத்தாட்கொண்டு அவர் பிரபஞ்சத்தோடு இயக்கத்தோடு அவர் இணைத்து கொள்வார், தன்னுடைய திருவடியில் அணைத்து கொள்வார் என்றது தான் என்னுடைய ஆழமான கருத்து. இந்த வீடியோவை பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பிவிடுங்க. நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீரோடை வள பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று வாழ்க. மீண்டும் ஒரு ஜாதகனை சந்திக்கலாம். நன்றி.